முதலாளி அம்மா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கவா? அம்மா, அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அம்மா, ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா, ஐயா நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க ஐயா. அம்மா பார்க்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ஐயா. எனக்கும் தெரியும். அவன் எங்க இருக்கா? அவங்க ரூம்குள்ள போயிட்டாங்க சார். கதவை திறக்கவே மாட்டாங்க. என்னன்னு கேட்டா பதில் கூட சொல்ல மாட்டாங்க. அது அவ குரல் தான். அண்ணி, குண்டு சத்தம். யாரு? யார் அது? அஞ்சு, அஞ்சு கதவு தர. அஞ்சு, அஞ்சு கதவு திறக்க மாட்டேங்கிறா. அஞ்சு, 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 அஞ்சலி, அம்மா, அஞ்சு. எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறீங்க? 6 மாசமா சார். 6 மாசமாவா? அஞ்சலி இங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்க தான் இருந்தீங்கல்ல? அப்ப யாரையும் பார்க்கலையா? இல்ல சார், நான் யாரையும் பார்க்கல. சரி, இவ போய் சொல்றா சார். எல்லாத்தையும் இவதான் பண்ணா. நேத்து நைட் எங்க வீட்ல யாரும் இல்ல. இவதான் போன் பண்ணி திருடுறதுக்காக வர சொல்லிருக்கா. அஞ்சலி வீட்டுக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து அவளை கொலை பண்ணிட்டாங்க. சார், நான் சொல்றத நம்புங்க சார். அஞ்சலி இவங்க தான் கொலை பண்ணாங்க. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல சார். இது பொய் சார். நான் எந்த கொலையும் பண்ணல சார். இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க எதுவும் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு ஓடுறாங்க? சொல்லுமா, நீ எதுவும் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு உன்ன? இல்ல, நான் ஜஸ்ட் சும்மாதான். மேம், அதுல ஒண்ணும் இல்ல மேம். அது என்னோட தினமும் கொண்டு வர பேக். அதெல்லாம் வீடுகளோட சாவி. நான் தான் சொல்றேன்ல, அதுல ஒண்ணும் இல்ல. அது என்னோட டிஃபன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மேம், மேம் அது இது அஞ்சலியோடது, என் மனைவியோடது. என்னது இது? திருடும் போது மாட்டிருக்க, அதனால அஞ்சலிய கொன்னு இருக்க. இல்ல சார், நான் கொலை எதுவும் பண்ணல. ஆனா நான் திருடினது உண்மைதான். ஆனா சார், நான் கொலை பண்ணல. நான் திருடினது உண்மைதான். அப்புறம் அவங்க 2 பேரும் எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் கொலை எதுவும் பண்ணல சார். சார், பங்கஜ், என்னாச்சு? சார், சார் 2 பேர் அங்க கார்டன் பக்கத்துல இருந்து ஓடி வந்து அப்படியே இங்க பாருங்க சார். இந்த ஃபூட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து மண் இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த அச்சு உருவாயிருக்கு. இந்த வழியா 2 பேர் மேலே ஏறி ஜன்னல் ஸ்லாப் ஏறி அப்புறம் வெளியில இருந்து ஜன்னல் கண்ணாடி உடைச்சு 2 பேர் உள்ள போயிருக்காங்க சார். ஓ, ஜெயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோ என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சான். அதுக்கப்புறம் அஞ்சலி கத்துற சவுண்டு.
அது அஞ்சுவோட குரல். அதுக்கப்புறம் துப்பாக்கி வெடிச்ச சத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த 2 கொலைகாரங்களும் இந்த ஜன்னல் வழியா மேலே ஏறி நின்னு அஞ்சலி ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துருக்கானுங்க. அவனுங்க உண்மையிலேயே திருட வந்திருந்தானுங்கன்னா அப்போ அஞ்சலி இருக்கிறத பார்த்த உடனே அவனுங்க திரும்பி போயிருக்கணும். ஆனா அவனுங்க பண்ணல. இதுக்கு அர்த்தம் அவனுங்க வந்தது அஞ்சலிக்காக தான், திருடுறதுக்காக இல்ல. ஜெய், சொல்லுங்க சார். உங்களுக்கும் அஞ்சலிக்கும் யார் கூடயாச்சும் பகை இருந்துச்சா? சார் பகையா? அஞ்சலியை கொலை பண்றதுக்கு யார் இங்க வந்தாங்களோ அவங்க திருடுறதுக்காக இங்க வரல. அஞ்சலியை கொலை பண்ண தான் இங்க வந்தாங்க. என்ன சார்? ஆனா எங்களுக்கு யாரு கூட எந்த பகையும் இல்லையே சார். அவங்க ரொம்ப நாளாவே டென்ஷனா தான் இருந்தாங்க. மணிக்கணக்கில் அவங்க யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நேற்று ராத்திரி ஃபோன் வந்ததும் கிளம்பி போயிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப படபடப்பா இருந்தாங்க. ஆமா சார், நேற்று ராத்திரி நானும் பார்த்தேன். அஞ்சலி அண்ணி, அஞ்சலி அண்ணி, அஞ்சலி! நாங்க அண்ணியை கூப்பிடவும் செஞ்சோம். அவங்கள நிறுத்த முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்தப்போ இதெல்லாம் நடந்து போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் அவங்க டென்ஷனா இருக்காங்க. அஞ்சலியோட ஃபோன் கால் டீடைல்ஸ் எடுத்தாதான் அதுல தெரிய வரும் அஞ்சலி கடைசியா யார் கூட பேசுனாங்கன்னு. அவங்க பேர் என்ன சொன்ன? சுதாவா? ஆமா சார், அஞ்சலி கிட்ட கடைசியா சுதா தான் பேசியிருக்காங்க. ஆனா கடந்த 4 நாள்ல கிட்டத்தட்ட 40 தடவை பேசியிருக்காங்க சார் இவங்க 2 பேரும். அப்படியா? ஆ. ஹலோமா, உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா? நாங்களாம் உள்ள வரலாமா? உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, நான் உங்களை உள்ள வரவிட மாட்டேன். சரி, நாங்க யாரும் உள்ள வரல. நீ உங்க அம்மாவை வெளியே வர சொல்றியா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா, உங்க பேர் என்ன? பிரீத்தி. தங்கம், நாங்க சிஐடில இருந்து வரோம். போலீஸ்காரங்க. நாங்க உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டு இருக்குல்ல, நாங்க உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வந்திருக்கோம். உங்க மம்மி உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு ஆசை இல்லையா? நிஜமாலே நீங்க என் மம்மியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவீங்களா? ஆமா தங்கம். நீங்க உள்ள வரலாம். சுதா சார் மயங்கி இருக்காங்க. பங்கஜ், பக்கத்துல யாராச்சும் டாக்டர் இருந்தா கூப்பிடு சீக்கிரம். சரி சார். பிரீத்தி செல்லும், உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை உண்டாக்குனது யாரு? அப்பாதான். அப்பா அம்மாவை ரொம்ப அடிச்சிட்டாரு. ஏன், என்னாச்சு? ஃபுல்லா சொல்லு. நேத்து ராத்திரி மம்மியும் அஞ்சலி ஆண்டியும் 2 பேபிஸ் கூட சேர்ந்து எங்கேயோ வெளியில போனாங்க. 2 பேபிஸா? யார் அவங்க? அது தெரியாது. ஆனா அவங்க எங்க வீட்ல 2 வாரமா தங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேத்து ராத்திரி மம்மியும் அஞ்சலி ஆண்டியும் 2 பேரையும் கூட்டிட்டு எங்கேயோ போனாங்க. அப்புறம் பயப்படாத தங்கம், நாங்க தான் வந்துட்டோம்ல, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது. சரிம்மா பிரீத்தி, இன்னொன்னு சொல்லு, உங்க மம்மியும் அஞ்சலி ஆண்டியும் எங்க போனாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? இங்க பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போகணும்னு பேசிட்டு இருந்தாங்க. சார், சார் என்ன நடந்திருக்கும் சார்? சுதாவோட புருஷன் எதுக்கு அப்படி போட்டு அடிச்சிருக்கான்? அதோட அஞ்சலியும் சுதாவும் அவங்க 2 பேரும் ஏன் குழந்தைய கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்தாங்க? பங்கஜ், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் அஞ்சலி உயிர் போயிருக்கு. அதே மாதிரி சுதாவோட புருஷனும் உங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். சார், சார் அபிஜித் சார் இங்க காலையில இருந்து காணுமே. சார், சார் அபிஜித் சாரோட வண்டி. அபிஜித்தோட வண்டி இங்க நிக்குதுன்னா அப்ப அபிஜித் இந்த காட்டுக்குள்ளதான் இருப்பான். அபிஜித், அபிஜித்,
சார் ஆ? சார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம். அபிஜித்! சின்ன குழந்தையோட சாக்ஸ். சார் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாரு, சின்ன குழந்தையோட சாக்ஸ். சார் சுதாவை அஞ்சலி கொண்டு வந்தாங்களே, ஒருவேளை அந்த குழந்தைகளோட இருக்குமோ? ஆனா அந்த குழந்தைங்களுக்கும் அபிஜித்துக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு நிமிஷம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் தயா பேசுறேன், சிஐடியில இருந்து. எனக்கு சிஐடியோட சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித்தோட ஃபோன் லொகேஷன் வேணும், எமர்ஜென்சி. சாப்பாடு கெட்டு போச்சு சார், ரொம்ப நாத்த அடிக்குது. சார் இந்த கவர்லயோ இல்ல பார்சலையோ ரெஸ்டாரண்டோட பேரே இல்லையே சார், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இதே ரோட்ல ஒருத்தங்க இருக்காங்க. அப்பப்ப அபிஜித் அவங்க கிட்ட இருந்து சாப்பாடு வாங்குவாரு. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து தான் சாப்பாடு வாங்கிருப்பாங்க. அபிஜித் ஐயா நேத்து நைட் இங்க வந்திருந்தாரு. ஏன், என்னாச்சு? அபிஜித் தனியா தான் வந்தாரா இல்ல அவர் கூட வேற யாராச்சும் வந்தாங்களா? இல்லங்க, அவர் தனியா தான் வந்தாரு. அவரு பார்சல் வாங்கிக்கிட்டு தன்னோட வண்டியில ஏறி போயிட்டாரு. வேற ஏதாச்சும்? கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவர் திரும்பி வந்தாரு. அக்கா, நான் இங்க சாப்பாடு வாங்க வந்தப்போ என் வண்டி பக்கத்துல யாராச்சும் நின்னுட்டு இருந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா? ஆமா, 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க கையில சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க. குழந்தைங்களா? யார் யார் அந்த லேடிஸ்? நீங்க அதை பாத்தீங்களா? இல்லைங்களே, அவங்க முகத்தை நான் பார்க்கவே இல்லையே, இருட்டா இருந்துச்சு. ஆமா, என்னாச்சு அபிஜித் சார்? பிரச்சனை எதுவும் இல்லையே? குழந்தைங்க அந்த லேடிஸ் கிட்ட இருந்தாங்களா? சார் சுதா இல்ல அஞ்சலியா இருப்பாங்களோ? சுதா? சுதாவுக்கு என்னாச்சு? உங்களுக்கு சுதா தெரியுமா? அவ என்னோட பொண்ணு. தயா சார், சுதா நல்லா தானே இருக்கா? அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. உங்களுக்கு அஞ்சலிங்கிற பேர்ல யாராச்சும் தெரியுமா? ஆமா ஆமா, அஞ்சலி. அஞ்சலி அம்மா கிட்ட தான் சுதா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்படியா? தேங்க்யூக்கா, தேங்க்யூ. அஞ்சலியும் சுதாவும் அபிஜித்தோட வண்டியில அந்த குழந்தைகளை வச்சிருக்காங்க. அந்த விஷயம் அபிஜித்துக்கும் தெரியாது, அந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது. ஹலோ, என்ன? எங்க? ஆர் யூ ஷூர்? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் ஏதாவது தெரிய வந்துச்சா? அபிஜித்தோட மொபைல் லொகேஷன் அஞ்சலி வீட்ல இருந்து தான் வருதா? சார் நேத்து நைட்ல இருந்து அவரோட போன் இங்கே தான் காட்டுது. பங்கஜ் சார், ட்ராக்கர் ஆன் பண்ணு. நான் அபிஜித்தோட மொபைலுக்கு கால் பண்றேன். சார், நீங்க எல்லாரும் என்னாச்சு சார்? கொலைகாரனை பத்தி தெரிய வந்துச்சா சார்? தெரிய வந்துரும், நீங்களா இங்கே இருங்க. சார் சார், அங்கே ஏரியா. சார் இங்கே தான் மேலே. சார் இதுல ரத்தக்கரை இருக்கே. அபிஜித் மொபைல் இங்க எப்படி வந்துச்சு? அபிஜித்தோட மொபைல்ல இங்க பட்டிருக்கிற ரத்தம் அபிஜித்தே கிடையாது. பின்ன யாருது? அது இந்த பொண்ணு அஞ்சலியோடது. முதல்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. அபிஜித்தோட போன் எப்படி அஞ்சலி வீட்டு வரைக்கும் போச்சு? அப்புறம் அபிஜித் பத்தி ஏதோ தெரிய வந்துச்சா? இல்ல சார், இன்னும் எதுவும் தெரியல. பாஸ், அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அந்த பொண்ணோட பாடியில இருந்து 2 புல்லட் கிடைச்சது இல்லையா, அதுவும் அப்புறம் இதுவும். பாஸ், இந்த 2 புல்லட்டும் அபிஜித்தோட கன்ல இருந்து வந்தது தான். வாட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? அபிஜித் எதுக்காக அஞ்சலியை கொல்லணும்? தயா என்ன கத்துனாலும் நான் உண்மையை தான் சொல்றேன். அஞ்சலியை கொலை பண்ணிருக்காங்க.
சுதா உன் உதவி வச்சுதான் அஞ்சலியை கொலை பண்ணவன கண்டுபிடிக்கணும். அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சில வாரத்துக்கு முன்னாடி என்னோட புருஷன் வீட்டுக்கு 2 சின்ன குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தான். கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைங்கள என்ன பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஓ ஓ ஓ ஓ பிரீத்தி கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? அழாதீங்க செல்லம், இதோ வந்துடுறேன். அட ஆமாப்பா, ஆமா, வேலை கண்டிப்பா முடிஞ்சிடும். அந்த 2 குழந்தைங்களோடது தானே? நீ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா. அந்த 2 குழந்தைங்களையும் கொண்டுட்டு காட்டுல புதைச்சிடுறேன். அட கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கை வைப்பா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குழம்பி போயிட்டேன். அஞ்சலி மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்தது. அதனால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரு பிளான் போட்டோம். நாம அந்த குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். ஆனா என் புருஷன் பேர் வரக்கூடாது. நாம குழந்தைங்களை காப்பாத்தியே தான் ஆகணும். ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இந்த சிஐடி சார் இருக்கார்ல, அபிஜித் சார், எங்க அம்மா கிட்ட சாப்பாடு வாங்க அடிக்கடி வருவாரு. அதான் கரெக்டா இருக்கும். இந்த தடவை அவர் சாப்பாடு வாங்க வரும்போது அந்த குழந்தைங்கள அவரோட வண்டியில வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் குழந்தைங்களை காப்பாத்திட்டீங்க. நாங்க அந்த குழந்தைங்கள அபிஜித் சார் வண்டியில வச்சோம். ஆனா மேடம் நீங்க போயிடுங்க மேடம். ப்ளீஸ் மேம், நீங்க போயிருங்க. அவன் வந்துட்டான் மேடம். அவனா யாரு? பாபா உன் புருஷனா? ஆமா. அட இது உங்களுக்கு என்னாச்சு? முதல்ல நீ தள்ளி போடி. எல்லாம் உன்னாலதான் நீ வந்துச்சு. அது சரி. நீ தாண்டி அந்த குழந்தைங்க அவங்க கிட்ட கொண்டு போன. நீ தாண்டி சிஐடி கூப்பிட்டு விட்ட. ஏய் நான் கொல்றேன் பாரு. உனக்கு ஒண்ணு ஆகலையே. வா பிரீத்தி கிட்ட போலாம். ஏய் யாரடி நீ? உன்னோட வாத்தியார். எந்திரா. எந்திரிங்கல. பொம்பளை கை நீட்டி அடிப்பியோ? பொம்பளை வா கை வாங்குற. பொம்பளைங்க திரும்பினாங்கன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி ஆளுங்களால ஒழுங்கா நடக்க கூட முடியாம ஆயிடும். பொம்பளைங்களுக்கு காலமுக்கவும் தெரியும், அதே காலம் உடைக்கவும் தெரியும். சொல்றா அபிஜித்தங்க. அவன் நேரத்துக்கு செத்து போயிருப்பான். குழந்தைங்க அபிஜித் சார், அது வந்து சார் அந்த குழந்தைங்க கிடைச்சிட்டாங்களா? அபிஜித், குழந்தைங்க இன்னும் கிடைக்கலப்பா. சார், குழந்தைங்க உயிர் ஆபத்தில் இருக்கு. யாரோ உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரு குழந்தைகளை கொல்ல நினைக்கிறாங்க சார்? அது சொல்லு. அது தெரியல சார். ஆனா அவங்களை காப்பாற்றணும் சார். அபிஜித் பார்த்து படுத்துக்கவில்லை சார்.
குழந்தைங்க பாவம் சார். கொஞ்சம் சாஞ்சிக்க. இப்போ சொல்லு, என்னாச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் நான் காளிகாட் வழியா திரும்ப வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில அந்த அக்கா இருந்தாங்க சார். நம்ம கூட சாப்பாடு வாங்குவாங்க. நான் சாப்பாடு வாங்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது வழியில என்னோட வண்டியில குழந்தைங்களோட சத்தம் திடீர்னு கேட்டுச்சு. குழந்தைங்களா? அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களோட கையில சின்ன சின்ன குழந்தைங்க இருந்துச்சு. அப்ப அந்த 2 லேடிஸும் அந்த காட்டு பக்கமா நடந்து போறத பார்த்தேன். அவங்கள பின்தொடர்ந்து போனேன். அங்க போய் பார்க்கும்போது தான் ஒருத்தங்க சுதா, அந்த அக்காவோட பொண்ணு. சுதா, நீயா? நீதான் அந்த குழந்தைங்களை என் வண்டியில வச்சியா? அபிஜித் சார், அந்த குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இந்த இருக்கு. குழந்தைங்க யாரோடது? யார் உங்களை கொலை பண்ண நினைக்கிறது? அபிஜித் சார், எனக்கு நினைவை திரும்பினதுக்கு அப்புறம் நான் என்ன பார்த்தேன்னா, அந்த 2 குழந்தைங்களும் என்கிட்ட தான் சார் இருந்துச்சு, காட்டுக்குள்ள. அந்த நேரத்தில் என்கிட்ட கன்னும் இல்லை, மொபைலும் இல்லை. அதனால தான் என்னால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இதுல எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. எதுக்காக அவங்க குழந்தைகளை தூக்கிட்டு போகாம உங்ககிட்டயே விட்டுட்டு போனாங்கன்னு தான் புரியல. உன்னை யார் அனுப்பி வச்சது? இதெல்லாம் நீ யார் சொல்லி செஞ்சேன்னு கேக்குறேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னோட ஃப்ரெண்டு பிரவீன், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். அவன் தான் அந்த 2 குழந்தையும் பாத்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தான். அப்புறம் இதுங்களை கொலை பண்ணிடணும்னு சொன்னான். கொலை பண்றதுக்கு முன்னாடி சுதா அந்த 2 குழந்தைங்களையும் எடுத்துட்டு போயிட்டா. சுதாவை தேடி நீ காட்டுக்குள்ள போறப்போ அங்க அபிஜித் வந்ததுனால நடந்த சண்டையில அபிஜித் சுட்டு. ஆமா சார். அப்புறம் அஞ்சலியை கொலை பண்ணது யாரு? இல்ல சார், அஞ்சலியை நான் கொலை பண்ணல சார். பிரவீனும் ரோனியும் அங்க இருந்தாங்க சார். பாஸ், இந்த அபிஜித்தோட போன்ல இருந்த ரத்தத்துல ஒரு விதமான காட்டு புல்லு எனக்கு கிடைச்சது. காட்டு புல்லா? ஆமா, இந்த புல்லு தான். இந்த மாதிரி புல்லுங்க காட்டுல மட்டும்தான் வளரும். அப்புறம் பாஸ், அந்த ரத்தத்தோட பாகத்துல இருந்து எனக்கு துணியும் கிடைச்சது. அந்த துணி அஞ்சலியோடது. ஆனா சார், அபிஜித் மொபைல்ல இருந்த ரத்தம் அஞ்சலியோட தானே. ஆனா அஞ்சலி கொல்லப்பட்டது அவ வீட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல்ல காட்டுல இருக்கிற புல்லு எப்படி வர முடியும்? புரியலையா தயா? அஞ்சலிய வீட்டுல வச்சு கொலை பண்ண மாதிரி நம்ப வச்சு அவளை காட்டுக்குள்ள கொண்டு போய் அங்க வச்சுதான் கொலையை பண்ணிருக்காங்க. எனக்கு ஜெய்ய நினைச்ச கவலையா இருக்கு. இவ்வளவு நிம்மதியா இருந்தா அவ. அதோட அஞ்சலியோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. ஆமாப்பா, நானும் அவனுக்கு கால் பண்ணேன், இங்க வான்னு சொன்னேன். ஆனா அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். ஜெய்யா தான் இருக்கணும். மேடம், குழந்தைங்க எங்க இருக்காங்க? குழந்தைங்களா? குழந்தைங்க எங்க இருக்காங்க? இவங்க அவங்களோட குழந்தைய பத்தி கேக்குறாங்க. என்ன கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க? யாரோட குழந்தை? எந்த குழந்தை? அது பிரீத்தி மேடம், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த போலியான அஞ்சலி குழந்தைகளை கேட்டுட்டு இருக்கா. வீட்டுக்கே வந்துட்டா. இப்ப குழந்தைகளை கேட்டுட்டு இருக்கா. அவ செஞ்ச வேலைக்கு பணம் கிடைக்கலல்ல. ஏய், எங்க போயிட்டு இருக்க? நில்லு. ஏய், என்ன உளறிட்டு இருக்கீங்க? குழந்தை எதுவும் இல்ல. என்ன பேசிக்கிட்டு இருக்க? டூப்ளிகேட் அஞ்சலியா? யாரோட குழந்தை? இவ என்ன சொல்றா? சுரஜி, என்ன நடக்குது? இவ என்ன உளறிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவும் புரியல. எப்படி இந்த மாதிரி நடக்க முடியும்? இது அந்த அஞ்சலியோட குழந்தைங்க தான். வீட்டுல இருந்தாலே அவ போலியான அஞ்சலி. அவங்களோட குழந்தைங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு அவங்க குழந்தை வேணும்.
என்ன இவ என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? எனக்கு ஆமா எதுவும் இது புரியல. உண்மைதான். எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. ஏய், இது குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுங்க? எல்லாம் என்ன பண்றீங்க? நல்ல வேளை ஜெய் நீயே வந்துட்ட. வேலைக்காரி ரியல் அஞ்சலி போலி அஞ்சலின்னு குழந்தை வேணுமா? என்ன நடக்குது இங்க? அட சார், அது அது அந்த அஞ்சலின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பேமெண்ட் ஆகலையே. நீங்க சீக்கிரம் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணாதான் அவங்க குழந்தைகளை திருப்பி கொடுப்பாங்களாம். எந்த போலி அஞ்சலியை பத்தி பேசுறீங்க? நான் தான். இதோ வந்துட்டாங்களே. நீங்க எல்லாரும் நான் செஞ்ச வேலைக்கு காசு கொடுக்கல, அதனால எனக்கு இந்த குழந்தைங்க வேணும். சிம்பிள். முதல்ல நீ யாரு? நானே தான் போலி அஞ்சலி. எனக்கு என்னோட வேலைக்கு பணம் வேணும். நான் பணத்தை கேட்ட உடனே நீங்க என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எனக்கு என்னோட பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன். நீ யாரா வேணா இரு, முதல்ல நடிக்கிறது நிறுத்து. நான் அனுப்பி வச்ச போலி அஞ்சலி நீ கிடையாது. ஜெய், நீ சொல்றது சரிதான். இவளை இங்க அஞ்சலியா அனுப்பி வச்சது நாங்க தான். இப்ப நீ சொல்லு, நீ அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி வச்சியே, அவ எங்க இருக்கா? உன்னோட வேலைக்காரி அப்புறம் இந்த பாபா, இவங்க 2 பேரையும் வச்சு உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் ஆடணும். இப்ப ஈஸியா உன் வாயில இருந்து உண்மை வந்துருச்சு. எங்களோட ஃபாரன்சிக் டாக்டர் மிஸ்டர் சலோங்கி, அவர் தான் இன்ஸ்பெக்டர் அபிஜித்தோட போன்ல ஒரு வித்தியாசமான புல் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு ரத்தத்துக்குள்ள. அந்த வகையான புற்கள் எல்லாம் நகரத்தில் இருக்காது, காட்டுக்குள்ளதான் வளரும். அந்த புல்லை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். அஞ்சலியோட கொலை வீட்டுல நடக்கல, காட்டுல வச்சுதான் நடந்திருக்குன்னு. காட்டுல இறந்து போன அஞ்சலி வீட்டுல எப்படி இறந்து போனாங்கன்றதுதான் புதிர். இங்க நடந்த இந்த சதி திட்டத்துல எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு போலி அஞ்சலிய செட் பண்ணி வச்சிட்டீங்க. போலி அஞ்சலிய எல்லார் முன்னாடியே கொலை பண்ணிருக்கீங்க. ஆனா உண்மையான அஞ்சலி ஏற்கனவே செத்து போயிட்டா. ஜஸ்ட் அவ பணத்தை தான் அந்த ரூம்குள்ள கொண்டு போய் வச்சீங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? முதலாளி அம்மா, அம்மா. இதையெல்லாம் யாரால பண்ண முடியும்? ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அஞ்சலி வீட்டை பத்தி மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்சவன் தான் இதை பண்ண முடியும். அது நீ. உன்னோட இந்த சதி திட்டத்துல ஆரம்பத்திலிருந்து துணையா நின்னது இவ, இந்த கீர்த்தி. ஏசிபி சார், நான் உங்களை பாராட்டுறேன். ஆனா ஸ்டில் உங்களால என்ன பிடிக்க முடியாது. உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன பிடிக்கணும்னு முயற்சி பண்ணா அந்த 2 குழந்தைய கொன்னுடுவேன். குழந்தைகளை கொல்லுவியாடா? என்னோட பிரதர் டெல்லியில இருந்தாரு. என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் இறந்துட்டாரு. இந்த குழந்தைங்க என்னோட பிரதரோடது. ஆக்சுவலா எனக்கு பண தேவை இருந்துச்சு. அதோட என் பிரதர் கிட்ட பணம் இருந்துச்சு. சொன்னா அவனோட ப்ராப்பர்ட்டி பணத்து மேல இருந்த ஆசையில நான் என் அண்ணனோட மனைவிய, அதாவது என்னோட அண்ணியையும் கொலை பண்ணிட்டேன். அப்புறம் அவரோட குழந்தைகளையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுவும் கொல்றதுக்காக. இதுக்காக தான் அந்த 2 குழந்தைங்களையும் நீ அந்த பாபா கிட்ட கொடுத்துருக்க. ஏன்னா சரியான சமயம் பார்த்து அவங்கள கொல்லணுன்ற நோக்கத்துல. ஆனா நீ குழந்தைங்களை ஏதாச்சும் செய்யறதுக்கு முன்னாடியே பாபாவோட மனைவி சுதாக்கு அது தெரிய வந்துருச்சு. அவங்க அந்த குழந்தைங்களை என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. சுதா கூட அஞ்சலியை பார்த்து நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஆனா அதுக்குள்ள அஞ்சலிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஜெய், நீதான் எங்களோட பாஸா? சாரி டார்லிங், இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள் சாப்பிட்டுடும்னு நினைச்சு அபிஜித்தையும் குழந்தைகளையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். பணத்தை மேல இருந்த பேராசையில நீ 2 கொலை பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம 2 பச்சை குழந்தைகளை கொல்றதுக்காக நீ முயற்சியும் பண்ணியிருக்க.
இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் அந்த சாத்தான்கள் தான் செய்யும். உனக்கு தூக்கு தண்டனை விட பெரிய தண்டனை ஏதாவது இருந்தாலும் அதுவும் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன்.